அத்தியாயம் 26 கிரியா யோக விஞ்ஞானம். இப்பக்கங்களில் அடிக்கடி குறிப்பிடப்பட்டு வரும் கிரியா யோக விஞ்ஞான முறை நவபாரதத்தில் என் குருவின் குருவான லாகிரி மகாசயரின் மூலமாக மிகவும் பிரபலமாயிற்று. கிரியா என்னும் சமஸ்கிருத சொல்லின் மூல வார்த்தையாகிய கிரிய என்பது செய்ய, செயல் செய்ய மற்றும் எதிர்ச்செயல் செய்ய என்று பொருள்படும். இயற்கை நியதியான காரண காரியங்கள் என்று பொருள்படும் கர்மா என்ற சொல்லிலும் அதே மூலம்தான் காணப்படுகிறது. ஆதலால் கிரியா யோகம் என்பது ஒரு குறிப்பிட்ட செயல் அல்லது சடங்கு மூலம் பரபிரம்மத்துடன் இரண்டர கலத்தல். இந்த உத்தியை விசுவாசத்துடன் பயிற்சி செய்யும் ஒரு யோகி படிப்படியாக கர்மவினை அல்லது நியதிப்படி தொடரும் காரண காரிய சமநிலைகளினால் ஆன சங்கிலி தொடரிலிருந்து விடுபடுகிறார். சில புராதன யோக விதிமுறை தடைகளினால் பொதுமக்களுக்காக எழுதப்படும் இப்புத்தகத்தில் கிரியா யோகத்தின் முழு விளக்கத்தையும் நான் கொடுக்கவில்லை. அதன் சரியான செயல்முறை யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப்பால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கிரியாவானிடமிருந்தே, அதாவது கிரியா யோகியிடமிருந்தே கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இங்கு ஒரு விரிவான குறிப்பு மட்டுமே போதுமானது. கிரியா யோகம் என்பது மனித இரத்தத்தில் உள்ள கரியத்தை அகற்றி பிராணவாயுவின் மூலம் புத்துணர்ச்சி பெறச் செய்யும் மன உடல் நூல் அடிப்படையிலான ஓர் எளிய முறையாகும். இந்த அதிகப்படியான பிராணவாயுவின் அணுக்கள் உயிரோட்டமாக உருமாற்றப்பட்டு மூளை மற்றும் முதுகுத்தண்டின் மையங்களையும் புத்துணர்ச்சி பெறச் செய்கின்றன. அசுத்த இரத்தம் பெருகுவதை நிறுத்துவதின் மூலம் யோகியானவன் திசுக்களின் அழிவை குறைக்கவோ தடுக்கவோ முடியும். நன்கு முன்னேறிய யோகி தன் செல்களை சக்தியாக மாற்றுகிறான். எலியா, இயேசு, கபீர் மற்றும் அநேக தீர்க்கதரிசிகள் கிரியா அல்லது அதை போன்றதொரு உத்தியில் தேர்ந்தவராயிருந்ததன் மூலம் நினைத்த மாத்திரத்தில் தங்கள் உடல்களை உருவாக்கவோ மற்றும் உருக்குலைக்கவோ செய்தார்கள். கிரியா ஒரு புராதன விஞ்ஞானம். லாகிரி மகாசயர் அவருடைய மகா குருவான பாபாஜியிடமிருந்து அதை பெற்றார். பாபாஜி இருண்ட காலங்களில் இழக்கப்பட்டிருந்த இந்த யோக முறையை மறுபடியும் கண்டுபிடித்து தெளிவுபடுத்தினார். அவர் இம்முறைக்கு எளிதாக கிரியா யோகம் என்று மறுபெயர் கொடுத்தார். பாபாஜி லாகிரி மகாசயரிடம் கூறினார், நான் இந்த 19வது நூற்றாண்டில் உன் மூலமாக இவ்வுலகிற்கு அளிக்கும் கிரியா யோகம் கிருஷ்ணர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அர்ஜுனனுக்கு அளித்த அதே விஞ்ஞான முறையின் புனருத்தாரணமாகும். பிறகு அது பதஞ்சலிக்கும், கிறிஸ்துவிற்கும், புனித யோவான், புனித பவுல் மற்றும் வேறு சீடர்களுக்கும் தெரிந்திருந்தது. பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் 2 இடங்களில் கிரியா யோகத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு பத்தி கூறுகிறது, உட்சுவாசத்தை வெளிச்சுவாசத்திற்கழித்து வெளிசுவாசத்தை உட்சுவாசத்திற்கழித்து யோகி இரு சுவாசங்களையும் சமனப்படுத்துகிறான். இவ்வாறு அவன் இதயத்திலிருந்து பிராணனை விடுவித்து உயிரோட்டத்தை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறான். இந்த விளக்கம் என்னவெனில், சுவாச கோஷங்கள் மற்றும் இதயத்தின் இயக்கங்களை அமைதிப்படுத்துவதன் மூலம் உடலுக்கு அதிகப்படியான பிராணனை, அதாவது உயிரோட்டத்தை கொடுத்து உடலின் தேய்வை அந்த யோகி தடை செய்கிறான். அபான வாயுவை, அதாவது கழிவு இயக்கத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் உடலின் வளர்ச்சியினால் ஏற்படும் மாறுபாடுகளையும் தடைப்படுத்துகிறான். இம்மாதிரி அழிவையும் வளர்ச்சியையும் சமனப்படுத்தி அந்த யோகி உயிரோட்டத்தையே கட்டுப்படுத்த கற்கிறான். கீதையின் இன்னொரு பத்தி கூறுகிறது, தன் பார்வையை இரு புருவங்களுக்கிடையில் நிலைநிறுத்தி நாசித்வாரங்கள் மற்றும் சுவாச கோஷங்கள் வழியாக பாயும் பிராண அபான ஓட்டங்களை சமனப்படுத்தி ஐம்பொறிகளைச் சார்ந்த மனத்தையும் புத்தியையும் கட்டுப்படுத்தி ஆசை, அச்சம், சினம் இவற்றை அறவே விட்டு பேரின்பத்தை நாடி வெளித்தோற்றங்களிலிருந்து தன்னை உள்ளிழுக்க வல்ல தியானத்தில் நிபுணனானவன் சாஸ்வதமான முக்தனாகிறான்.
என்றும் அழிக்க முடியாத இந்த யோகத்தை முன்னொரு அவதாரத்தில் ஞான ஒளி பெற்றவரான புராதன காலத்திய விவஸ்வத் என்பவருக்கு தானே அறிவித்து அதை அவர் தலைசிறந்த நீதி சாஸ்திர விற்பன்னராகிய மனுவிற்கு அருளினார் என்று கிருஷ்ணர் மேலும் கூறுகிறார். மனுவும் அவருக்கு பின் இந்தியாவில் சூரிய வீரர் வம்சத்தை ஸ்தாபித்த இக்ஷ்வாகுவிற்கு உபதேசித்தார். இப்படி பரம்பரையாக வந்த இந்த ராஜயோகத்தை ரிஷிகள் கலியுக ஆரம்பம் வரை காத்து வந்தார்கள். பிறகு புரோகிதர்கள் இரகசியமாக வைத்திருந்ததாலும் மனிதனின் அசிரத்தையாலும் காலக்கிரமத்தில் இந்த புனித ஞானம் அடைய முடியாததாகிவிட்டது. யோகத்தை விளக்கியவர்களில் முதன்மையானவரான புராதன ரிஷி பதஞ்சலியால் கிரியா யோகம் 2 இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் எழுதியதாவது: கிரியா யோகத்தில் உடல் ஒழுக்கம், மனவடக்கம் மற்றும் ஓங்கார தியானம் ஆகியவை அடங்கியுள்ளன. பதஞ்சலி தியானத்தில் உள்ளபடி கேட்கப்படும் பிரபஞ்ச ஒலியான ஓங்கார நாதமே இறைவன் என்கிறார். ஓம் என்பது படைக்கும் சொல், பிரபஞ்ச இயந்திரத்தின் சுழலோசை மற்றும் தெய்வீக முன்னிலையின் சாட்சியாகும். இதன் பைபிள் மேற்கோள்கள் பின்வருமாறு: உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமென் சொல்லுகிறதாவது: ஆதியில் ஜீவ வார்த்தை இருந்தது மற்றும் ஜீவ வார்த்தை பிதாவினிடத்தில் இருந்தது மற்றும் ஜீவ வார்த்தை நித்திய தேவனாயிற்று. எல்லாம் அவனாலேயே செய்யப்பட்டது. செய்யப்பட்ட எதிலும் அவனில்லாமல் செய்யப்படவில்லை. வேதங்களின் ஓங்காரம் திபெத்தியர்களின் ஹூம் என்ற புனித சொல்லாகவும், முஸ்லிம்களின் ஆமின் ஆகவும், எகிப்தியர், கிரேக்கர், ரோமானியர், யூதர், கிறிஸ்துவர்களின் ஆமன் என்ற சொல்லாகவும் ஆயிற்று. ஹீப்ரு மொழியில் அதன் பொருள் உறுதியான, நம்பிக்கையான எனப்படும். யோக மார்க்கத்தில் தொடக்க நிலையில் இருப்பவர் கூட விரைவில் ஓங்காரத்தின் அற்புதமான நாதத்தை கேட்கலாம். இந்த ஆனந்தமான ஆத்மானுபவத்தால் ஏற்படும் உற்சாகத்தின் மூலம் அவனுக்கு தான் வானுலக பிரதேசங்களுடன் தொடர்பு கொண்டிருப்பதில் நம்பிக்கை ஏற்படுகிறது. பதஞ்சலி 2வது முறை கிரியா உத்தியை அல்லது உயிர் சக்தி கட்டுப்பாட்டை இம்மாதிரி வர்ணிக்கிறார்: உட்சுவாச மற்றும் வெளிசுவாச போக்கை தனித்தனியே பிரித்து அதனால் பெறக்கூடிய பிராணாயாமத்தின் மூலம் முக்தியை பெற முடியும். புனித பவுல் அவர்களுக்கு கிரியா யோகம் அல்லது அதை போன்றதொரு உத்தி தெரிந்திருந்தது. அதன் மூலம் அவர் புலன்களில் உயிரோட்டங்களை பொருத்திவிடவோ அல்லது விடுவிக்கவோ முடிந்தது. ஆதலால் தான் அவரால் கூற முடிந்தது: நான் அனுதினமும் சாகிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் நம்மை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையைக் கொண்டு சத்தியமாய்ச் சொல்லுகிறேன். உடலின் எல்லா உயிர் சக்தியையும் உள்ளுக்குள்ளே மையம் கொள்ளச் செய்யும் ஒரு வழிமுறை மூலம் புனித பவுல் தினமும் ஒரு மெய்யான யோக ஐக்கியத்தை கிறிஸ்து உணர்வின் பரம ஆனந்தத்துடன் அனுபவித்தார். அந்த ஆனந்தமான உணர்வு நிலையில் தான் புலன் உணர்வு மயக்கங்களாலான மாயா உலகத்திலிருந்து விடுதலை பெற்று இறந்து இருப்பதை உணர்ந்து இருந்தார். இறைவனுடன் தோழமை கொள்ளும் ஆரம்ப நிலைகளில், அதாவது சவிகல்ப சமாதியில், ஒரு பக்தனுடைய உணர்வு நிலை பரமாத்மாவில் ஒன்றுபடுகிறது. அவனது உயிர் சக்தி உடலில் இருந்து உள்ளிழுக்கப்படுவதால் அவன் உடல் இறந்தது போல் அல்லது அசையாமலும் விரைப்பானதாகவும் தோற்றமளிக்கிறது. உயிர் துடிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் தன் உடலின் நிலையை அந்த யோகி முழுவதும் உணர்ந்தே இருப்பான். ஆனால் அவன் இன்னும் உயர்ந்த ஆன்மீக நிலைகளுக்கு முன்னேறும் பொழுது, அதாவது நிர்விகல்ப சமாதியில், அவன் சாதாரண விழிப்பு உணர்வில் மிகுந்த சிரமமான உலக கடமைகளில் ஈடுபட்டிருக்கும் பொழுது கூட உடல் உறுதிப்பாடின்றி கடவுளுடன் தொடர்பு கொள்கிறான். கிரியா யோகம் மனிதனின் பரிணாம வளர்ச்சியை துரிதப்படுத்தும் ஒரு கருவி. ஸ்ரீ யுக்தேஸ்வர் தன் மாணவர்களுக்கு விளக்கினார். புராதன கால ரிஷிகள் பேரண்ட உணர்வு நிலையின் ரகசியம் சுவாசத்தை கட்டுப்படுத்துவதுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டறிந்தனர்.
இது உலக அறிவின் கருவூலத்திற்கு பாரதத்தின் ஒப்பற்றதும் சிரஞ்சீவித்தன்மையுடையதுமான பங்கு ஆகும். பொதுவாக இதயத்தின் செயலை பராமரிப்பதற்காக கிரகிக்கப்படும் உயிர் சக்தியானது மூச்சின் இடையறாத தேவைகளை ஒரு வழிமுறையினால் சாந்தப்படுத்தியும் நிறுத்தி வைத்தும் இன்னும் உயர்ந்த நிலைகளில் இயங்குவதற்காக விடுவிக்கப்பட வேண்டும். கிரியா யோகி தன் உயிர் சக்தியை மனத்தினால் மேலும் கீழும் முதுகுத் தண்டிலுள்ள ஆக்ஞா, விசுத்தா, அநாகதம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம் என்ற 6 சக்கரங்களையும் சுற்றி இயங்க வைக்கிறான். அவைகள் விசுவ புருஷனின் அடையாளமான ராசி மண்டலத்தின் 12 ராசிகளுடன் பொருந்துபவையாம். உணர்ச்சி மிக்க முதுகுத்தண்டை சுற்றி அரை நிமிடம் சுழலும் சக்தியானது மனிதனின் பரிணாம வளர்ச்சியில் சூட்சுமமான முன்னேற்றத்தை கொடுக்கிறது. அந்த அரை நிமிட கிரியா இயற்கையான ஆத்ம முன்னேற்றத்தில் 1 வருடத்திற்கு சமமாகும். மனிதனின் சூட்சும அமைப்பானது யாதுமறிந்த ஞானக்கண்ணான சூரியனை சுற்றி வரும் 6 உட்கோள் நிலைகளுடன், அதாவது துருவ முறையில் 12 பௌதீக சூரியனுடனும் 12 ராசிகளுடனும் தொடர்பு கொண்டதாகும். இப்படி எல்லா மனிதர்களும் தனக்குள்ளே இயங்கும் உலகத்தினாலும் வெளி உலகத்தினாலும் பாதிக்கப்படுகிறார்கள். புராதன ரிஷிகள் மனிதனுடைய பூவுலக மற்றும் விண்ணுலக சூழ்நிலையானது ஒரு தொகுதியான 12 வருட சுழற்சிகளில் இயற்கையான பாதையில் அவனை முன்னேறச் செய்கிறது என கண்டுபிடித்தார்கள். சமய நூல்கள் மனிதன் பேரண்ட உணர்வு அடையவும் அவனுடைய மனித மூளை முழுமை அடைவதற்கும் இயல்பான வியாதி இல்லாத 10 லட்ச வருட பரிணாம வளர்ச்சி தேவைப்படுகிறது என பறைசாற்றுகின்றன. ஒரு நாளில் 8.5 மணி நேரத்தில் பயிலப்படும் 1000 கிரியைகள் ஒரு யோகிக்கு 1000 வருடங்களில் ஏற்படும் இயற்கையான பரிணாம வளர்ச்சியின் பலனை கொடுக்கின்றன. 3,65,000 வருடங்களில் ஏற்படும் பரிணாம வளர்ச்சி ஒரே வருடத்தில் கிடைக்கிறது. 3 வருடங்களில் ஒரு கிரியா யோகி அறிவுடன் கூடிய தன் முயற்சியால் 10 லட்சம் வருடங்களில் இயற்கை கொடுக்கக்கூடிய பரிணாம வளர்ச்சியை அடைகிறான். இந்த கிரியாவின் குறுக்கு வழி மிக்க ஆழ்ந்த முறையில் முன்னேற்றமடைந்த யோகிகளால் மட்டுமே செயல்படுத்த முடியும். ஒரு குருவின் வழிகாட்டுதலுடன் அம்மாதிரியான யோகிகள் மிக தீவிரமான பயிற்சியால் ஏற்படும் சக்தியை தாங்குவதற்கு தங்கள் உடலையும் மூளையையும் மிகுந்த கவனத்துடன் பக்குவப்படுத்தி இருப்பார்கள். தொடக்க நிலையில் இருக்கும் கிரியா யோகி அவனுடைய யோக பயிற்சியை 14 to 24 தடவைகள் மட்டுமே தினந்தோறும் 2 முறைகள் செய்கிறான். அநேக யோகிகள் 6, 12, 24 அல்லது 48 வருடங்களில் முக்தி அடைகிறார்கள். முழு ஞானத்தை அடைவதற்கு முன்னால் இறந்துவிடும் ஒரு யோகி தன்னுடைய கடந்த கால கிரியையின் முயற்சியினால் விளையும் நல்ல கர்ம பலனை தன்னுடன் எடுத்துச் செல்கிறான். அவனுடைய புது வாழ்க்கையில் அவன் இயற்கையாகவே அவனுடைய எல்லையற்ற லட்சியத்தை நோக்கி செலுத்தப்படுகிறான். சாதாரண மனிதனுடைய உடல் ஓர் 50 வாட் விளக்கை போன்றது. அதனால் அதிகப்படியான கிரியா பயிற்சியினால் உற்பத்தி செய்யப்படும் 1000 கோடி வாட் சக்தியை தாங்க முடியாது. கிரியாவின் இந்த எளிய மற்றும் குறையில்லாத பயிற்சிகள் படிப்படியாகவும் முறையாகவும் அதிகரிக்கப்படும் போது மனிதனின் உடல் சூட்சமமாக நாளுக்கு நாள் மாறுகிறது. இறுதியில் பரமாத்மாவின் முதல் ஸ்தூல செயல் வெளிப்பாடான பேரண்ட சக்தியின் வரையற்ற ஆற்றலை வெளிப்படுத்தும் தகுதி உடையதாகிறது. கிரியா யோகமானது தவறாக வழிகாட்டப்பட்ட சில அதி உற்சாகிகளால் கற்றுக் கொடுக்கப்படும் விஞ்ஞான முறைக்கு ஒவ்வாத சுவாச பயிற்சிகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. சுவாச கோஷங்களில் பலவந்தமாக மூச்சை நிறுத்தி வைப்பது இயற்கைக்கு மாறுபட்டது என்பதுடன் நிச்சயமாக துன்பகரமானதுமாகும். ஆனால் கிரியா பயிற்சி முதலிலிருந்தே அமைதி அளிப்பதுடன் முதுகுத்தண்டில் இதமான உணர்வுகளுடன் கூடிய புத்துணர்ச்சியையும் அளிக்கிறது. புராதன யோக உத்தி சுவாசத்தை மனோசக்தியாக மாற்றுகிறது. ஆன்மீகத் துறையில் முன்னேற்றமடைந்த ஒருவன் சுவாசத்தை ஒரு மன தத்துவமாகவும் மனத்தின் செயலாகவும் கனவு சுவாசமாகவும் அறிந்துணர முடியும். மனிதனின் சுவாசத்தின் வேகத்திற்கும்
அவனுடைய உணர்வு நிலைகளின் மாறுதல்களுக்கும் உள்ள விகிதாச்சார தொடர்பிற்கு அநேக உதாரணங்கள் காட்ட முடியும். ஒரு மனிதனின் கவனம் முழுவதும் ஆழ்ந்திருக்கும் பொழுது, உதாரணமாக நெருக்கமான தொடர்புடைய அறிவுபூர்வமான விவாதத்தை ஆழ்ந்து கவனித்தலின் போதும், அல்லது சில நுட்பமான அல்லது கடினமான உடற்சாகச செயலில் ஈடுபட முயலும் போதும் தானாகவே மிகவும் மெதுவாக சுவாசிக்கிறான். கவனத்தின் நிலைத்த தன்மை மெதுவான சுவாசத்தை சார்ந்திருக்கிறது. அச்சம், காமம், சினம் ஆகிய தீங்கு விளைவிக்கக்கூடிய உணர்ச்சி நிலைகள் வேகமான ஒழுங்கற்ற சுவாசங்களை தவிர்க்க முடியாமல் விளைவிக்கின்றன. மனிதன் ஒரு நிமிடத்திற்கு சராசரியாக 18 முறைகள் சுவாசிக்கிறான். மாறாக அமைதியற்ற குரங்கு நிமிடத்திற்கு 32 முறைகள் சுவாசிக்கின்றது. யானை, ஆமை, பாம்பு மற்றும் நீண்ட காலம் உயிர் வாழும் உயிரினங்களின் சுவாச வேகம் மனிதனை விட குறைவானது. உதாரணமாக 300 வருட வயதை அடையும் ஒரு ராட்சச ஆமை நிமிடத்திற்கு 4 முறைகள் மட்டுமே சுவாசிக்கிறது. ஆழ்ந்த உறக்கத்தினால் ஏற்படும் புத்துணர்ச்சியின் விளைவுகள் மனிதனுக்கு தன் உடலையும் சுவாசத்தையும் பற்றிய தற்காலிக உணர்வற்ற நிலையினால் தான் உண்டாகிறது. தூங்கும் மனிதன் ஒரு யோகியாகிறான். ஒவ்வொரு இரவும் அவன் தன்னை அறியாமலேயே தன் சரீர அடையாளத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு மூளையின் முக்கியமான பாகத்திலும் முதுகுத்தண்டின் 6 உபசக்கர சக்தி மையங்களிலும் உள்ள நலம் தரும் மின்னோட்டங்களுடன் தன் உயிர் சக்தியை சங்கமிக்கச் செய்யும் யோக சடங்கை செய்தவனாகின்றான். இவ்வாறாக தூங்குகிறவன் தனக்கு தெரியாமலேயே எல்லா உயிர்களையும் காக்கும் பேரண்ட சக்தியால் புத்துணர்ச்சி அளிக்கப்படுகிறான். தன்னிச்சை உடைய யோகி தூங்குகிறவன் மந்த நடையில் உணர்வின்றி செயல்படுவது போல் அல்லாமல் ஓர் எளிய இயற்கையான முறையை உணர்ந்து செய்கிறான். கிரியா யோகி அவனுடைய உத்தியை பயன்படுத்தி தன் எல்லா உடல் செல்களிலும் அழிவில்லாத ஒளியை கொடுத்து நிரப்பி அவைகளை ஆன்மீக காந்த சக்தியை பெற்ற நிலையில் வைக்கிறான். அவன் விஞ்ஞான முறையில் சுவாசத்தை அவசியமில்லாததாக செய்கிறான் மற்றும் அவன் உறக்கம், உணர்வின்மை அல்லது மரணம் ஆகிய எதிர்மறையான நிலைகளுக்கு செல்வதில்லை. மாயை அல்லது இயற்கையின் நியதிக்கு உட்பட்டுள்ள மனிதர்களிடம் உயிர் சக்தி வெளி உலகத்தை நாடியே ஓடுகிறது. அவ்வோட்டங்கள் புலன்களால் தவறாக பயன்படுத்தப்பட்டு வீணாக்கப்படுகின்றன. கிரியா யோக பயிற்சி இவ்வோட்டத்தை திசை திருப்புகிறது. உயிர் சக்தியானது உட்பெருவெளிக்கு மனத்தினால் வழிகாட்டப்பட்டு முதுகுத்தண்டின் நுட்பமான சக்திகளுடன் ஒருங்கிணைக்கப்படுகிறது. இவ்விதமான வலுவூட்டப்பட்ட உயிர் சக்தியினால் யோகியின் உடல் மற்றும் மூளையின் செல்களும் ஆன்மீக அமுதத்தால் புத்துணர்ச்சி பெறுகின்றன. தகுந்த உணவு, சூரிய ஒளி மற்றும் பொருத்தமான எண்ணங்கள் மூலமாக இயற்கை மற்றும் அவளுடைய தெய்வீக திட்டத்தால் மட்டுமே வழிநடத்தப்படும் மனிதர்கள் சாதாரணமாக 10 லட்சம் வருடங்களில் ஆத்ம அனுபூதியை அடைகிறார்கள். மூளையின் அமைப்பில் ஒரு சிறு பண்பு மாற்றம் ஏற்படுவதற்கு கூட 12 வருட சாதாரண ஆரோக்கிய வாழ்க்கை தேவைப்படுகிறது. மனிதனின் மூளை இருப்பு தேவையான அளவு தூய்மை அடைந்து பேரண்ட உணர்வை வெளிப்படுத்தும் தகுதி பெற 10 லட்சம் சூரிய மீட்சிகள் வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. இருந்தபோதிலும் ஆன்மீக விஞ்ஞானத்தை பயன்படுத்தி ஒரு கிரியா யோகி இயற்கையின் விதிகளை நீண்ட காலம் கவனமாக பின்பற்ற வேண்டிய அவசியத்தில் இருந்து தன்னைத்தானே விடுவித்துக் கொள்கிறார். ஆன்மாவை உடலுடன் இணைக்கும் மூச்சின் இழையை அவிழ்ப்பதன் மூலம் கிரியா ஆயுளை நீட்டிக்கவும் உணர்வை எல்லையற்று விரிவுபடுத்துவதற்கும் பயன்படுகிறது. இந்த யோக உத்தி மனத்திற்கும் விஷயங்களில் சிக்குண்ட புலன்களுக்கும் இடையே ஏற்படும் பலப்பரீட்சையை வெற்றி கொண்டு பக்தனுக்கு முடிவற்ற பேரின்பத்தை திரும்பவும் உரிமையாக்குகிறது. பிறகு அவன் தன் உண்மையான நிலை சரீர கூட்டினாலோ அல்லது சுவாசத்தினாலோ கட்டுப்படுத்தப்படவில்லை என அறிகிறான். இயற்கையின் அடிப்படை கட்டாயமான காற்றிற்கு அழியும் மனிதன் அடிமைப்பட்டுள்ளதன் சின்னமே சுவாசம்தான். கிரியா யோகி உடலையும் மனத்தையும் ஆளும் வல்லமை உடையவனாகி இறுதி பகைவனான
மரணத்தையும் முடிவில் வெற்றி கொள்கிறான். ஆதலால் மனிதர்களை உண்ணும் மரணத்தை நீ உண்டு விடு. மரணம் மடிந்த பின்னே மடிவது என்பது இங்கில்லை. உள்மன நோக்கு அல்லது மௌனத்தில் அமர்ந்திருத்தல் என்பது உயிர் சக்தியின் மூலம் ஒரு சேர இணைக்கப்பட்ட மனத்தையும் புலன்களையும் பலவந்தமாக பிரிக்க முயற்சிக்கின்ற அறிவியலுக்கு பொருந்தாத ஒரு வழியாகும். ஆழ்ந்து சிந்தனை செய்யும் மனம் தன் தெய்வீக நிலைக்கு திரும்ப முயற்சி செய்யும் பொழுது உயிரோட்டங்களினால் இடைவிடாமல் புலன்களை நோக்கி இழுக்கப்படுகிறது. மனத்தை உயிர் சக்தியின் மூலம் நேரடியாக அடக்குவதால் கிரியாவானது பரம்பொருளை அடைவதற்கான மிக எளிதான, மிக்க ஆற்றல் வாய்ந்த மற்றும் அறிவியலுக்கு உகந்த பெருவழியுமாகும். இறைவனை அடைவதற்கான சாத்திர பாதை மாட்டு வண்டி போன்று மந்தமானது, நிச்சயமற்றது. இதற்கு மாறாக கிரியா யோகத்தை ஆகாய விமான வழி என்றே சரியாகச் சொல்லலாம். யோக விஞ்ஞானம் மனத்தை ஒருமுகப்படுத்தும் அனைத்து விதங்களிலிருந்தும் மற்றும் தியான முறைகளிலிருந்தும் பெறக்கூடிய அனுபவ அறிவை அடிப்படையாக கொண்டது. யோக முறை சாதகனை அவன் விருப்பப்படி ஒளி, ஓசை, நாற்றம், சுவை, ஊறு என ஐம்புலன்களாகிய தொலைபேசிகளுக்குச் செல்லும் உயிரோட்டத்தை இயக்கவோ நிறுத்தவோ திறன் படைத்தவனாக்குகிறது. புலன்களை துண்டித்துவிடும் இந்த ஆற்றலை பெற்று யோகியானவன் தன் மனத்தை வேண்டும் பொழுது தெய்வீக ஆதிக்கத்துடன் ஒன்றச் செய்வதையோ அல்லது உலக விஷயங்களில் செலுத்துவதையோ எளிது என்று உணர்கிறான். அதன்பின் அவன் தன் விருப்பத்திற்கு மாறாக உயிர் சக்தியினால் முரட்டுத்தனமான உணர்ச்சிகளும் அமைதியற்ற எண்ணங்களும் கூடிய சாதாரண உலகிற்கு திரும்பி கொண்டு வரப்படுவதில்லை. முன்னேற்றமடைந்த ஒரு கிரியாயோகியின் வாழ்க்கை அவனுடைய கடந்த கால வினைகளின் பலன்களினால் பாதிக்கப்படுவதில்லை. ஆனால் அவனுடைய ஆத்மாவின் வழிகாட்டுதலால் மட்டுமே இயக்கப்படுகிறது. இவ்விதமாக சாதகன் சாதாரண வாழ்க்கையின் அகங்கார நல்வினை தீவினைகளால் ஏற்படும் மந்தமான பரிணாம வளர்ச்சியை பருந்தின் இதயம் கொண்டவர்களுக்கு பெருஞ்சுமையாகவும் நத்தை வேகமாகவும் தோன்றுவதை தவிர்க்கிறார். உயர்ந்த முறையான ஆன்மீக வாழ்வு யோகியை விடுதலை அடையச் செய்கிறது. தன் அகங்கார சிறையிலிருந்து விடுபட்டு அவன் எங்கும் நிறைந்த பிரம்மத்தின் எல்லையற்ற காற்றை நுகர்கிறான். அதனுடன் ஒப்பிடும் பொழுது இயல்பான வாழ்க்கையின் அடிமை நிலை தாழ்வுபடுத்தும் கதியில் அமைந்துள்ளது. மனிதன் தன் வாழ்வை வெறும் பரிணாம நியதிக்கு உட்படுத்திக் கொண்டால் அவன் தீவிர முன்னேற்றமடைய இயற்கையிடமிருந்து எந்த சலுகையையும் வலிந்து பெற முடியாது. அவனுடைய மனத்தையும் உடலையும் இயக்கும் விதிகளுக்கு விரோதமாக தவறு செய்யாமல் வாழ்ந்தாலும் கூட இறுதியான விடுதலையை அடைய அவனுக்கு மாறு வேஷங்களுடைய பல பிறவிகளாலான 10 லட்சம் வருடங்கள் தேவைப்படுகிறது. ஓர் 1000 வருடங்களை வெறுப்புடன் நோக்குபவர்களுக்கு ஆன்ம தனித்தன்மையை வேண்டி உடல் மற்றும் உள்ளத்துடன் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளாமல் இருக்கும் ஒரு யோகியின் தூர தரிசன முறைகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. இந்த காலக்கணக்கு ஆன்மாவுடன், ஏன் இயற்கையுடனும் கூட இணக்கமில்லாமல் வாழும் சாதாரண மனிதனுக்கு இன்னும் அதிகரிக்கும். தவிரவும் செயற்கையான சிக்கல்களில் ஈடுபட்டு அவனுடைய எண்ணங்களாலும் உடலாலும் இயற்கையின் இனிமையான நல்லுணர்வு நிலையை மீறுகிறான். அப்படிப்பட்டவனுக்கு விடுதலை பெற 20 லட்சம் ஆண்டுகள் கூட போதுமானதல்ல. சாதாரண மனிதன் தன் உடல் ஒரு ராஜ்யம் என்றோ, அந்த ராஜ்யம் தன் கபாலமாகிய அரியணையில் வீற்றிருந்து முதுகு தண்டிலுள்ள 6 சக்கரங்கள் அல்லது உணர்வு மையங்கள் என்ற பிரதிநிதிகளின் மூலமாக ஆத்மா என்ற சக்கரவர்த்தியால் ஆளப்படுகிறது என்றோ அநேகமாக அல்லது ஒருபொழுதும் உணர்வதில்லை. இந்த தெய்வீக ஆட்சி கீழ்படிதலுள்ள குடிமக்களின் கூட்டத்தின் மீது பரவியுள்ளது. அவையாவன, தானே இயங்குவது போல் தோன்றினாலும் நிச்சயமான அறிவை இயற்பண்பாக பெற்று அதன் மூலம் அவை உடல் வளர்ச்சி, மாற்றம், தேய்வு ஆகிய எல்லா கடமைகளையும் ஆற்றும் 27 லட்சம் கோடி செல்கள், அடித்தளத்தில் உதிக்கும் 5 கோடி எண்ணங்கள், உணர்ச்சிகள்,
மற்றும் மனிதனின் சராசரி வயதான 60 வருடங்களில் மனித உணர்வில் மாறுபாடான நிலைகளில் ஏற்படும் மாற்றங்கள். இந்த ஆன்ம சக்கரவர்த்திக்கு எதிராக மனித சரீரத்தில் அல்லது மனத்தில் ஏற்படும் வெளிப்படையான புரட்சி நோய் அல்லது விபரீத எண்ணத்தின் உருவத்தில் வெளிப்படுமாயின் அது எளிய குடிமக்களின் விசுவாசமற்ற தன்மையினால் அல்ல. மனிதனுக்கு ஆன்மாவுடன் கூடவே மறுபடியும் மாற்ற முடியாதபடி அளிக்கப்பட்ட தனித்தன்மையை அல்லது சுதந்திரத்தை கடந்த காலத்திலோ அல்லது நிகழ்காலத்திலோ தவறாக பயன்படுத்தியதன் விளைவேயாகும். தன்னை ஓர் அற்பமான அகங்காரத்துடன் ஐக்கியப்படுத்திக் கொண்டு மனிதன் தானே நினைப்பதாகவும் தீர்மானிப்பதாகவும் உணர்வதாகவும் உணவை செரிப்பதாகவும் தன்னைத்தானே உயிருடன் வைத்துக் கொண்டிருப்பதாகவும் நினைத்துக் கொள்கிறான். தன்னுடைய சாதாரண வாழ்வில் தான் கடந்த கால கர்ம வினைகளாலும் இயற்கை அல்லது சூழ்நிலையாலும் ஆட்டுவிக்கப்படும் ஒரு கைப்பொம்மை மட்டுமே அன்றி வேறல்ல என்பதை சிந்தித்து ஒருபோதும் ஒப்புக்கொள்வதில்லை. ஓரளவு சிந்தனை செய்தாலும் கூட போதும். ஒவ்வொரு மனிதனுடைய அறிவுபூர்வமான எதிர்ச்செயல்கள், உணர்ச்சிகள், மனநிலைகள் மற்றும் பழக்கங்கள் கடந்த கால காரணங்களின் வெறும் விளைவுகளே. இக்காரணங்கள் இப்பிறவியிலோ அல்லது முற்பிறவியிலோ விளைவிக்கப்பட்டவையே. இருந்த போதிலும் இம்மாதிரியான பாதிப்புகளுக்கும் மேலே அவனது அரச ஆன்மா மிக உயர்ந்த நிலையில் உள்ளது. கிரியா யோகி நிலையற்ற உண்மைகளையும் விடுதலைகளையும் உதறி தள்ளி எல்லா மாயையையும் கடந்து தடைகள் அற்று தன்னுள் நிலை பெறுகிறான். உலக சமய நூல்கள் மனிதன் சீர்கேடு அடையும் உடல் அல்ல, ஆனால் என்றும் வாழும் ஆன்மா என பறைசாற்றுகின்றன. அவன் சமய நூல்களின் கூற்று நிரூபிக்கப்படுவதற்கு கிரியா யோகத்தில் ஒரு வழியை காண்கிறான். சங்கரர் அவருடைய புகழ்பெற்ற சதஸ்லோகியில் வெளிப்படை சடங்கு அஞ்ஞானத்தை அழிக்க முடியாது, ஏனெனில் அவைகள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை அல்ல என எழுதியுள்ளார். அனுபூதி ஞானமே அறியாமையை நீக்கும். ஞானம் என்பது ஆராய்ச்சி இல்லாமல் வேறு வழியில் தோன்ற முடியாது. நான் யார்? இப்பிரபஞ்சம் எப்படி தோன்றியது? அதை உண்டாக்கியவர் யார்? அதனுடைய பௌதீக காரணம் யாது? இவ்விதமான விசாரணைதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் புத்தியிடம் பதில் இல்லை. ஆதலால் ரிஷிகள் ஆத்ம விசாரணைக்காக யோக முறையை உருவாக்கினர். உண்மையான யோகியொருவன் தன் எண்ணங்கள், இச்சைகள், உணர்ச்சிகள் யாவற்றையும் உடல் ஆசைகளுடன் தவறாக ஒன்றுபடுவதிலிருந்து தடுத்து தன் மனத்தை முதுகுத்தண்டின் ஆலயங்களில் உள்ள உயர் உணர்வு சக்திகளுடன் பிணைத்து கடவுள் வழிவகுத்தபடி இவ்வுலகில் வாழ்கிறான். அவன் கடந்த காலத்தின் தூண்டுதல்களினாலோ அல்லது மனிதனின் மடமையினால் உண்டாகும் புது ஆவல்களினாலோ உந்தப்படுவதில்லை. அவனுடைய தலையாய விருப்பம் பூர்த்தியாகி அவன் இறுதியான புகலிடமாம் வற்றாத ஆனந்தமய பிரம்மத்தில் பத்திரமாக இருக்கிறான். யோகத்தின் நிச்சயமானதும் முறையானதுமான திறனை பற்றி குறிப்பிடும்போது கிருஷ்ணர் தொழில்நுட்ப வல்லுநரான யோகியை இவ்வாறு புகழ்கிறார். யோகி என்பவன் உடலை கட்டுப்படுத்தும் தவசிகளை விட மேலானவன். ஞான மார்க்கத்தை அல்லது கர்ம மார்க்கத்தை பின்பற்றுபவர்களை விடவும் கூட மேலானவன். ஓ சீடன் அர்ஜுனா, நீ யோகியாவாய். கிரியா யோகம் கீதையில் அடிக்கடி புகழப்பட்டிருக்கும் உண்மையான வேள்வியாகும். யோகியானவன் தன் மனித இச்சைகளை ஒப்பு ஓமையற்ற இறைவனுக்கு அர்ப்பணித்த அத்வைத வேள்வித்தீயில் இடுகிறான். இது எல்லா கடந்த கால மற்றும் நிகழ்கால இச்சைகளையும் இறையன்பு தீயினால் எரிக்கும் ஓர் உண்மையான யோக வேள்வி சடங்கு ஆகும். முடிவான இந்த தீ எல்லா மனித மதிமயக்கங்களையும் பலியாக ஏற்றுக்கொண்டு மனிதனை களங்கத்திலிருந்து தூய்மைப்படுத்துகிறது. அவனுடைய உருவகமான எலும்புகளிலிருந்து இச்சை எனும் எல்லா சதையும் நீக்கப்பட்டு கர்மவினை எனும் எலும்புக்கூடு நோய் தடையாகிய ஞானம் என்கிற சூரியனால் வெளுக்கப்பட்டு மனிதனின் முன்பும் படைத்தவனின் முன்பும் தீங்கற்றவனாகி கடைசியில் அவன் புனிதனாகிறான்.